ஒரு அழகான ஃபீல் குட் படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்க, த பல்டிமோர். கதை என்னன்னா, ஒரு கிறிஸ்மஸ் ஈவினிங்ல கிளிஃப்ங்கிறவர் தடிக்கு விழுந்து அவருடைய பல்லு உடஞ்சு போயிடுது. அந்த பல்லை ரெடி பண்றதுக்காக டென்டல் கிட்ட போறாரு. அந்த டென்டல் டாக்டர் பேர் தான் டிடி. இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல கிளிஃப் பண்றதெல்லாம் டிடிக்கு அனோயிங்கா இருந்தாலும், கிளிஃப் பார்த்தீங்கன்னா பேசிக்காவே ஒரு காமெடியன். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட் பாஸ்ட் இருக்கும். அதே மாதிரி தான் டிடிக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மேரேஜ். இவங்களை வந்து இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கெட் டுகெதருக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஈவினிங்கை இவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமாக கழிச்சாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ரொம்ப மைல்டான ஒரு படம். சில சமயங்களில் நம்ம யாரு கூடயே இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். எதை பற்றியும் யோசிக்காமல் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மூமெண்ட்லாம் திரும்பி வருமானே தெரில. எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் இருக்கு. ஏன்னா வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட்டாகவே இருந்தாலும் ஒரு பிட்டர் ஸ்வீட் தான் அது. எப்படின்னா, ஏன்னா இவர் வந்து சூசைட் பண்ணுறதுக்கெல்லாம் போயிருப்பார். ஆனால் வந்து அது வேற ஒரு டோன்ல தான் வந்து காமிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப டார்க்காக காட்டாம ஒரு ஹியூமரஸாக தான் வந்துட்டு கொண்டுட்டு போயிருக்காங்க. ரெண்டு சிச்சுவேஷன்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கு. புருஷங்காரன் வந்துட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டான், அவங்கள வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்கான். இவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு எங்கேயுமே போகக்கூடாதுங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஃப்ரீயாவே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெண்டு பேர், ரெண்டு உடஞ்ச மனநிலையில இருக்கிற ரெண்டு பேர் வந்து ஒன்று சேர்றாங்க, ஜாலியாக இருக்காங்க. இந்த படம் வந்து நிறைய இடங்கள்ல சிரிக்க வச்சாலும், ஆனால் இதோடைய கோர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லோன்லினஸான ஒரு பிட்டர் ஸ்வீட்டான ஒரு லைஃப் தான். பாஸ்ட் இல்லாமல் ப்ரெசென்ட்ல அந்த லைவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதோடைய ஸ்டோரி ஸ்ட்ரக்சரே இருக்குது. ஸோ இது வந்துட்டு வெறுமனே வந்துட்டு சும்மா ஒரு ஃபீல் குட்டாக எடுக்கணுங்கிறதுக்காக எடுக்காம, அதே மாதிரி ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காகவும் இல்லாமல் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. நிறைய இடங்கள்ல வந்து ஹியூமர் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அந்த ஸ்கெட்ச் காமெடி பண்ணும்போது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிஃப் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே வந்துட்டு ஒரு நேச்சுராகவே ஒரு காமெடி சென்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம டிடி பார்த்தீங்கன்னா போட் எடுத்துகிட்டு வா போகலான்னு சொல்லி நண்டு பிடிக்கிறதுக்கு போவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தோளில் கை போடுங்கிற மாதிரி டிடி சொல்லும்போது நம்ம கிளிஃப் வந்து கை போடுவார். அப்போ வந்து சி யுவர் ஃபேஸ்ன்னு சொல்லி டிடி சிரிப்பாங்க. நல்லா ஒரு சூப்பராக இருந்தது இதெல்லாம். அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு வந்துட்டு நிறையா இந்த ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 60s பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாஸ் மியூசிக் வரும். அது நல்லா இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். கரெக்டாக வந்துட்டு அது பண்ணும்போது நம்மளுக்கு அந்த படம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ஈவினிங்கை வச்சு அதில் ஒரு ரெண்டு பேர் அந்த ஈவினிங்கை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கிறது தான் வந்துட்டு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா உங்க ஆரம்பத்தில் வந்துட்டு விட்டுட்டு போயிடலாம் தான் நினைப்பாங்க. ஆனால் கோயின்சிடென்ட்டாக வந்து இவங்க வந்துட்டு ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதில் தான் இவங்க ஒருத்தர் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மூமெண்ட்லாம் நல்லா இருக்கும். கடைசியில முடியும் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு இந்த படம். ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப ராவாவே போட்டுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா இருக்கும் பார்க்கும்போது. ஸோ பேசிக்காவே இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு பிடிக்கும். ஆனால் அதிகமாக பார்க்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்தாச்சுங்கிறனால அப்பப்போ லைட்டாக பார்த்துக்கிறது. அதே மாதிரி இது என்னன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற விஷயம். அந்த மாதிரி தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஒரு ஆக்சிடென்டலாக தான் அங்கே போறாரு. அங்கே போகும்போது இங்கே ஒருத்தங்க இருக்கிறாங்க, இப்படிதான் இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிளிஃபோட வந்துட்டு வயசுக்கு பெருசாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ்டாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டாக தான் வந்துட்டு இந்த படமே இருக்குது. படம் ஃபுல்லாகவே இவங்க ரெண்டு பேர் தான். பெருசாக வந்துட்டு கேரக்டர்கள்லாம் இல்லை. இவங்க ரெண்டு பேர்த்த ஃபோக்கஸ் பண்ணியே தான் படங்கள்லாம் வந்துட்டு நடக்குது. நீங்கள் வந்து மையழகன் படத்துல எப்படி அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பார்க்கலாம், டைம் கிடைச்சா பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இந்த படமுமே இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் நடிச்சதுமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன ரொமான்ஸ் எல்லாம் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படத்துல வந்துட்டு ஜாலியாக இருக்குது பார்க்கும்போது. எந்த ப்ரெஷரும் இல்லாமல் ரிலீஃபாக வந்துட்டு பார்த்த மாதிரி தான் இந்த படம் இருந்தது. இந்த படத்துல வந்து பெருசா சோகங்கள் இல்லை, ஆனால் இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு லேயராக தான் வச்சிருக்காங்க. இந்த பேசிக்காவே இது வந்து ஒரு காமெடி பண்றவருங்கிறப்போ அதுல வந்து சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டிடி வந்து இவன் வந்துட்டு உண்மையை தான் சொல்லுவான். நான் அந்த மாதிரி சூசைட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னுவான். இது என்ன காமெடியா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்துட்டு லைட்டா ஒரு பொன் சிரிப்போட அது நல்லாவே இருந்தது. இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு எதுக்காக பார்க்கறோம்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு படம் பார்க்கும்போது ஒரு 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 மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கும். அது வந்து ஒரு க்ளோஸ்டா போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இந்த படம். ஸோ வாய்ப்பு கிடைச்சா பாருங்க.